அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்க அவங்கள காஃபிர் சொல்லியே அல்லாமா அலவி மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி இவர்கள் சொல்கிறார். அலவி மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் அரபு தேசத்தை சார்ந்தவர்கள். இந்த தேவபந்திகள் இவர்களுக்கு ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. முதல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய நிறைய தரீக்கத்தை சார்ந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தரீக்கத்தை சார்ந்தவர்கள் இவர்களுடைய கொள்கையை பற்றி தெரியாது. உதாரணமாக ஒரு பெரிய ஷேக் இஸ்மாயில் இலியாஸை கூட இவர் தரீக்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு புகழ்கிறார். அப்படி இருக்கும்போது இவர்கள் தங்களை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மாத்துரிதி ஹனஃபியாக்கள். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சலஃபி, கைர் முகல்லித், வஹாபி. அரபு தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, தரீக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, சில்சிலாவில் இருக்கக்கூடியவங்க, மாத்துரிதி அஷ்அரி அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் சுன்னத் ஜமாத் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தினார்கள் என்பது அவர்களுக்கு போய் சென்றடைந்ததா? முதல்ல இதை சாபித் பண்ணணும். हजरात सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाएं ताकि हमारे डेली वीडियोस की नोटिफिकेशन सबसे पहले आप तक पहुंचे. அலவி மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சென்றடைந்ததா? அது தெரிந்த பிறகும் இப்படி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அற்புதமாக அவர்களை சொல்லியிருக்கிறார்களா என்றால் இதை அவர்கள் சாபித் செய்யணும். சாபித் செய்யவும் முடியாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இவர்கள் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய குலஃபாக்களாக இருக்கிறார்கள். அதனால் அரபு உலகத்தை சார்ந்தவர்கள் ஹாஜி இம்தாதுல்லாவை பார்க்குறாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்குறாங்க. பார்த்து அப்போ இவர்களுடைய குலஃபாக்கள் எப்படி இருப்பாங்க, இவர்களும் சுன்னத் ஜமாத்தில் தான் இருப்பாங்க என்பதற்காக வேண்டி இவர்கள் அந்த போர்வையிலே இவர்களும் ஒளிந்து கொண்டு இவர்களுடைய கொள்கைகள் வெளியில் தெரியாததுனால இவர்கள் மீது அந்த ஃபத்வாக்கள் கொடுக்கப்படவில்லை. இவர்கள் தங்களை தரீக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தங்களை மாத்துரிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவர்களை பற்றி பேசல. இன்னொரு விஷயம், இவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மறைப்பார்கள். இடத்துக்கு தகுந்தா போல நாம் சொல்லுவோம், கங்கைக்கு போனால் கங்காராம் அப்படின்னு மாற்றிக்குவாங்க, யமுனைக்கு போனால் ஜமுனாதாஸ் அப்படின்னு பேர் மாற்றிக்குவாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி பற்றி சொல்லக்கூடிய விஷயம், ரஷீத் அஹமத் கங்கோயி ஃபத்தாவா ரஷீதியால் 3 இடங்களில் ஃபத்வா கொடுக்குறார். இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியை புகழ்ந்து ஃபத்வா கொடுக்குறார். அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய கொள்கையெல்லாம் சிறந்தது அப்படின்னு ஃபத்வா கொடுக்குறார். இன்ஷா அல்லாஹ் டைம் இல்லை, அவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொரு இதில் நம்ம அதை பேசுவோம். அடுத்ததாக மன்சூர் நோமானி, சவானே மௌலானா யூசுஃப், மௌலானா இலியாஸ்க்கு பிறகு அந்த பதவிக்கு தப்லீக் ஜமாத்துடைய தலைவர், அந்த பதவிக்கு யார் உகந்தவர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மௌலானா ஜக்ரியாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. மன்சூர் நோமானியும் அபுல் ஹசன் அலி நத்வி அவங்க 2 பேரும் போய் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் சொல்லும்போது பெருமையாக சொல்கிறாங்க, நாங்கள் பக்கா வஹாபி, தங்களை பெருமையாக வஹாபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக ஜக்கரியா மௌலானா என்ன சொல்கிறாரு, அவரும் பதில் சொல்லிட்டே வந்துட்டு கடைசி சொல்கிறாரு, நான் மிக கட்டர் வஹாபி அப்படின்றார், தங்களை பெருமையாக வஹாபி அப்படின்னு சொல்கிறார். அதே போலவே அஷ்ரஃப் அலி தானவி அவரை எடுத்துக்கொண்டால் அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் 10,000 ரூபாய் இருந்தால் அந்த காலத்தில் என்னை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு சம்பளம் நியமித்து எல்லாத்தையும் வஹாபி ஆக்கியிருப்பேன், சம்பளம் நியமித்து காசு கொடுத்து என்ன பண்ணியிருப்பேன், எல்லாத்தையும் வஹாபி ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போலவே இன்னொரு இடத்துல கான்பூரில் இருக்கும்போது அந்த மாணவர்கள் இவருடைய தாலிமாத்தினால என்ன ஆயிட்டாங்க, அந்த நிலையில் போயிட்டாங்க, வஹாபியத்தில் போயிட்டாங்க. ஒரு பெண்மணி ஃபாத்தியாக்கா ஜிலேபி கொண்டு வராங்க, ஃபாத்தியா கொடுக்காம அவங்க சாப்பிட்டாங்க அந்த மாணவர்கள். ஒரு பெரிய சண்டை சச்சரவு ஏற்பட்டது. அஷ்ரஃப் அலி தானவிக்கு தெரியுது, அவர் ஓடி வராரு. அதோட ஜூட் மூட்கே அவங்களுக்கு காட்டுறதுக்காக அவங்கள அடிச்சே, ஏன் இப்படி சாப்பிட்டீங்க ஃபாத்தியா கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 ஆனா கொடுத்துட்டாரு. அந்த காலத்தில் 3 ஆனா கொடுத்த உடனே அவங்க அந்த பெண்மணியும் சந்தோஷமாக எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு போயிட்டாங்க. போகும்போது இவர் என்ன சொன்னார், இங்கே ஃபாத்தியாக்கு ஏன் கொண்டு வரீங்க, இங்கே வஹாபிகள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயம் அதே போலவே அஷ்ரஃப் அலி தானவி ஒரு பிடித்தமான ஒரு உதாரணம் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருத்தருடைய உதாரணத்தை சொல்லும்போது வஹாபி மற்றும் பிதாத்தின்னா நம்மளை சொல்கிறார், சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களை பிதாத்தி அப்படின்னு சொல்கிறார். ரெண்டுத்துக்கும் உதாரணம் எப்படி என்றால்,
பிதாத்தி எப்படிப்பட்டவர் என்றால் பா அதப் பே ஈமான், அதப் இருக்கும் ஆனால் ஈமான் இருக்காது, ஈமான் இருக்காது. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட இது பாருங்க. ஷைத்தான்ட்டு அதப் இல்லை, அதனால தானே போச்சு. பா அதப் பே ஈமான், ஈமான் இருக்காது ஆனால் அதப் இருக்கும். வஹாபி எப்படிப்பட்டவன் என்றால் பே அதப் பா ஈமான், வஹாபிட்ட அதப் இருக்காது ஆனால் ஈமான்தாரி. இது இவர்களுக்குள்ள பேசக்கூடிய விஷயங்கள். தங்களை பெருமையாக வஹாபி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவர்கள் மீது ஃபத்வா கொடுக்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தினார்கள் என்று ஃபத்வா கொடுக்கும் பொழுது, இப்போ அரபுலக உலமாக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி அந்த சமயத்தில் சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தவங்க யார்? இப்போ வஹாபிகள் இருக்காங்க. துருக்கி உடைய ஆட்சி இருந்துச்சு, சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தது. அவங்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி அஷ்ஷஹாபு தாக்கிப் என்று ஹுசைன் அஹமத் தாண்டவி எழுதுறார். அதில் ரஷீத் அஹமத் கங்குய் புகழ்ந்திருக்கார் இப்னு அப்துல் வஹாப் நஸ்தியை. இவர் என்ன பண்ணுறாரு? இப்னு அப்துல் வஹாப் நஸ்தியை பற்றி மோசமாக எழுதுறார். வஹாபிகள் மோசமானவர்கள். இது வந்து ஏமாத்துறது தானே, ரைட்டு. அதே போலவே அல் முஹன்னதில் கூட வஹாபிகளை பற்றி தப்பா அவங்க மோசமானவங்க அப்படின்னு எழுதுறாங்க. இன்ஷா அல்லாஹ் கேட்கணும், நம்ம அதையும் எடுத்து நம்ம இது பண்ணுவோம், பேசுவோம். அதற்கு பிறகு இப்போ சீன் மாறுது. எப்படி? சவுதி கவர்மெண்ட் வருது, வஹாபிய கவர்மெண்ட் வருது. இப்போ மன்சூர் நோமானி தன்னை பெருமையாக வஹாபி அப்படின்னு சொன்னார் இல்லையா, மன்சூர் நோமானி முகமது இப்னு அப்துல் வஹாப் நஸ்தியை புகழ்ந்து ஒரு கிதாபை எழுதிட்டார். அப்புறம் என்ன சொல்றாரு? இது அஷ்ஷஹாபு சாக்கிப்ல ஹுசைன் தாண்டவி, ஹுசைன் அஹமத் தாண்டவி, மதனி அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் தாண்டவின்னு சொல்லுவோம். ஏன் மதனி அப்படின்னு சொல்கிறது? ஹுசைன் அஹமத் தாண்டவி, கலீல் அஹமத் அம்பேட்வி, இவங்களா வஹாபியை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க இல்லையா, இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. எவ்வளோ மோசமான வார்த்தைலாம் பேசியிருக்காங்க, வேறு விஷயம். தெரியாமல் இருந்துச்சு, மக்கள் அது பிரபலமான விஷயமாக இருந்துச்சு, பிரபலமான அதன் மீது நம்பிக்கை கொண்டு கஃபா பில் மரி கதிபன் ஐ யுஹதிஸ பிகுல்லி மா சமிஆ, இவர் எழுதியதன் பிரகாரம் இந்த ஹதீஸுக்கு அவர்கள் உகந்தவர்களாக இல்லையா, நல்லா யோசிக்க வேண்டும். என்ன சொல்கிறாரு? ஒரு பிரபலமான விஷயம். அதனால் அவங்களுடைய உண்மையான நிலை தெரிந்த பிறகு ருஜு பண்ணிட்டாங்க. யார்? ஹுசைன் அஹமத் தாண்டவி ருஜு பண்ணிட்டாங்க, கலீல் அஹமத் அம்பேட்வியும் ருஜு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஒன்றும் இல்லை, ருஜு எதுக்காக பண்ணாங்க? சவுதியுடைய ரியால் கிடைக்கணும். அப்போ இடத்துக்கு தகுந்தா போல தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். அதனால தான் இந்த இவர் சொன்னார் இல்லையா, அதில் வந்து யாரெல்லாம் புகழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தக்ரீது எழுதியவர்கள். தக்ரீது எழுதியவர் யார்? ஒரு தேவபந்தி. அந்த தக்ரீஸ் மௌலானா ஷேக் முகமது அசீசுர் ரஹ்மான் ஹக்கானி ஹசார்வி, ஒரு பாகிஸ்தான் சித்திக் அக்பர் மஸ்ஜிதுடைய ஹத்தீபாகவும் ராவல்பிண்டியில் அந்த மஸ்ஜித் இருக்குது, அதோடைய ஹத்தீபாக இருக்கக்கூடிய ஒரு தேவபந்தி எழுதினார். அப்போது தேவபந்தி எழுதும்போது என்ன பண்ணுவார்? தங்களுடைய பெரியார்களை புகழ்ந்தான் எழுதுவார். உடனே இதை காத்து பார்த்தீங்களா, அவங்களுடைய மஃபாஹிம் எஜிபு அந்து சஹால இப்படிலாம் இருக்க, இப்படிலாம் இவங்கள புகழ்ந்துருக்கு அப்படின்றாரு. இப்போ அந்த உருது இதையும் காட்டினார், அல்லாமா யாசின் அख्तर மிஸ்பாய். அதை தான் நான் படிக்கிறேன். அதில் என்ன இருக்குது? அவர் என்ன எழுதுறாரு? அதே விஷயம். இமாமுல் ஹிந்த் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெல்வி और उनकी औलाद व तलामिज़ा अल अमीरुल मुजाहिद अल इमाम आरिफ बिल्ला शेख इमदादुल्ला अल फारूकी महाजिर मक्की और उनके रफ़क़ा हुज्जतुल इस्लाम अल इमाम मोहम्मद कासिम नानोतवी कुतुबुल इरशाद अल इमाम रशीद अहमद गंगोही हकीमुल उम्मा अल इमाम अशाह अशरफ अली थानवी शेखुल इस्लाम अल इमाम हुसैन अहमद मदनी कुतुबुल अख्ताब बरकतुल असर शेखुल हदीस अल इमाम मोहम्मद ज़करिया कांदलवी क़द्दसल्लाहु सिर्रहुम और बर्रे सगीर हिंदुस्तान के दीगर अकाबिर उलमाए अहले सुन्नत वल जमात இவங்களை வந்து புகழ்ந்து அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? मजमुआ तौर पर इस किताब में वही मसलक पेश किया गया है जिस पर उलमाए अहले सुन्नत वल जमात सलफन व खलफन कायम रहे हैं. அதாவது மஃபாஹிம் यजिब अन तुसஹா என்ற கிதாபில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் ஹலஃபன் சலஃபன் எந்த மஸ்லக்கில் இருந்தாங்களோ அந்த மஸ்லக்கை பற்றி தான் இந்த கிதாபில் எல்லா கொள்கைகளும் சொல்லப்பட்டிருக்கு. और हमारे मुफस्सिर मुहद्दिस फ़क़ीह मशाइख़ किराम का भी यही मसलक रहा है. என்ன சொல்கிறாரு? எங்களுடைய முஹத்திஸின் ஃபகீமார்கள் மஷாயிக்மார்களுடைய மஸ்லக்கும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் எல்லாமே தேவபந்து கொள்கைகளுக்கு எதிரான விஷயங்கள். ஆனால் இவர் தக்ரீஸ் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? இந்த கிதாபில் இருக்கக்கூடிய கொள்கை தான் எங்களுடைய மஷாயிக்மார்களுடைய கொள்கை அப்படின்னு ஏமாத்திருக்காரு. அடுத்ததாக இந்த மஃபாஹிம் எழுதப்பட்டும் போது சர்ஃபராஸ் சஃப்தர், இவங்க தேவபந்துடைய பெரிய ஆலிம், நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கார், பாகிஸ்தானை சார்ந்தவர்.
சரி, அவரை அதுக்கு முன்னாடி ஒரு ஃபத்வாவை நான் படிச்சிடுறேன். சர்ஃபராஸ் சஃப்தருடைய பேரன் எழுதிய விஷயம் இது வந்து நெட்டில் இருக்குது. இவங்க வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, நெட்லலாம் பார்த்தீங்கன்னா தங்களையும் என்ன கொண்டு வருவாங்கன்னா, நாங்களும் சுன்னத் ஜமாத் தான் அப்படி மறைக்கிறதுக்காக, நாங்களும் வந்து மஷாயிக்மார்களை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நாங்களும் வந்து தரீக்கத்தை சார்ந்தவங்க, நாங்களும் அஷரி, நாங்களும் மாத்துரிதி, நாங்கள் ஹனஃபிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் sunniforum.com இது தேவபந்திகளுடைய ஒரு சைட்டு. அப்படின்னு சொல்லும்போது சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க, அலவி மாலிகி ரஹ்மத்துல்லாஹி பற்றி இவர்களுடைய பேரன் யார், சர்ஃபராஸ் சஃப்தருடைய பேரன் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்க, அதே அந்த ஃபத்வாவையும் அவங்க வெளியிட்டாங்க. சரி, அதற்கு முன்பாக இது தாருல்லும் என்னது ஜாமியா இஸ்லாமியா பன்னூரி டவுன் அந்த ஃபத்வா அங்கே கேட்கப்பட்ட இஸ்திஃப்தா பாருங்கள். அந்த இஸ்திஃப்தா பற்றி நம்ம இது முகமது இப்னு அலவி மாலிகி और उलमाए देवबंद அப்படின்னு அந்த டைட்டில் இருக்குது. सवाल, क्या फरमाते हैं उलमाए दीन इस मसले के बारे में कि मौलाना मोहम्मद इब्न अलवी मालिकी मक्की के अफकार और नज़रियात क्या थे? மார்க்கத்தின் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த மசலாயை பற்றி? முகமது இப்னு மாலிகி அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய கொள்கை எப்படிப்பட்ட, அவங்களுடைய சித்தாந்தங்கள் எப்படியாக இருந்தது? क्या वो हमारे सुन्नी देवबंदी उलमा में से थे? நம்ம सुन्नी देवबंदी உடைய உலமாக்களில் இருந்தார்களா? हाल ही में मुझे एक किताब तहफ़्फ़ुज़ अक़ाइद अहले सुन्नत अकाबिर का हकीकी मसलक व मशरक मिली है. ஒரு கிதாப், அதாவது அகாயிதே அஹ்லே சுன்னத், அதாவது அகாபிருடைய உண்மையான மஸ்லக், உண்மையான மஷ்ரப் என்று அந்த கிதாப் எனக்கு கிடைச்சிருக்கு. जो कि मौलाना काजी मदहर हुसैन, मुफ्ती सैयद अब्दुल शकूर तिरमिज़ी, मौलाना मोहम्मद यूसुफ लुधियानवी, मौलाना मोहम्मद अमीन सफदर उकाड़वी, मौलाना मुफ्ती मोहम्मद तकी उस्मानी वगैरहुम की तहरीरात का मजमुआ है. இந்த கிதாப்னா இப்படிப்பட்ட இந்த பேர் சொன்னாங்க இல்லையா, இவங்க எல்லாம் எழுதிய அதெல்லாம் ஒன்று திரட்டப்பட்ட ஒரு விஷயம். जिसमें लिखा है कि मोहम्मद इब्न अलवी मालिकी अहले सुन्नत से खारिज है और उसके नज़रियात व अफकार बरेलियों वाले हैं. क्या ये दुरुस्त लिखा है ना? முகமது இப்னு அலவி மாலிகி இவர்கள் சுன்னத் ஜமாத்தை விட்டும் நீங்கியவர்கள், அவருடைய சித்தாந்தங்கள் பரேல்விகளை போன்ற பரேல்விகளுடைய சித்தாந்தங்கள் ஆகும். இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. मुझे उनके नज़रियात से आगाह फरमाएं, அவங்களுடைய சித்தாந்தங்களை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன उड़ने बदिल वर्दे, शेख मोहम्मद अलवी मालिकी का हमारे बाज़ अकाबिर और उनके मुतवस्सिलीन के साथ ताल्लुक़ भी रहा है, जबकि उनकी बाज़ बातों से हमारे कई अकाबिर को इख्तलाफ भी रहा है. इसलिए मौसूफ़ अकाबिर देवबंद के पैरोकारों के लिए मुक्तदा और पेशवा के दर्जे पर नहीं हैं. சொல்கிறாரு, அலவி மாலிகி எங்களுடைய சில அகாபிர்களோடு அவருக்கு தொடர்பு இருந்துச்சு, சில விஷயங்கள், அவர்களுடைய சில விஷயங்கள் அதற்கு எங்களுடைய அகாபிர்கள் இख्तिलाफ செஞ்சுருக்காங்க. இதனால் அவர் தேவபந்துடைய அகாபிர் மற்றும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவர் முக்ததாகவும் கிடையாது, அவர் தலைவராகவும் கிடையாது, அந்த தர்ஜாவில் அவர் கிடையாது அப்படின்னு அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயம். அதாவது இவர்களுக்கு எதிராக தேவபந்திகளே கிதாப் எழுதியிருக்காங்க. அதில் பிரபலியமானவர்கள் தக்கி உஸ்மானி போன்றவர்கள் எல்லாமே அதில் இருக்காங்க. சரி, இவங்களுடைய சர்ஃபராஸ் சஃப்தர் உடைய பேரன் எழுதிய விஷயம், मक्का मुकर्रमा के रहने वाले एक अरब घराने के फ़र्द मोहम्मद अलवी मालिकी साहब, जो मजहबन बरेलवी हैं, ने मिन जुमला दीगर किताबों के अज़्ज़ख़ाइरुल मुहम्मदिया और हौलुल इहतिफ़ाल बिज़िक्रिल मौलिदिन नबी शरीफ के नाम से 2 किताबें लिखी. நான் சொல்கிறாரு, மக்கா முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய ஒரு அரபு குடும்பத்தை சார்ந்தவர் முகமது அலவி மாலிகி, அவருடைய கொள்கை, அவர் என்ன பரேல்வி அப்படின்னு சொல்லும் பிராக்கெட்டில் போட்டிருக்கு. அவர்கள் மற்ற கிதாபுகள் எழுதுறதுல 2 கிதாப் எழுதியிருக்காரு. ஒன்று ज़ख़ाइर முஹம்மதி ஹவுலுல் இஹ்திஃபால் बिज़िक्रि मौलिदिन नबी शरीफ அப்படின்னு 2 கிதாப் எழுதியிருக்காங்க. इन किताबों के बहुत से मुंदरजात पर सऊदी अरब के उलमा बोर्ड के एक रुकन और मक्का मुकर्रमा के कादी शेख अब्दुल्ला इब्न सुलेमान इब्न मुनी ने एतराज़ किया और उनके रद्द में एक किताब 1403 हिजरी में शाये की. அப்போ சவுதி அரப் உடைய உலமா போர்டுடைய ஒரு ருக்னாக இருக்கக்கூடிய மக்கா முக்கர்ரமாவுடைய ஷேக்
காதியாக இருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா இப்னு சுலைமான் அவர் வந்து அவருடைய கிதாபில் நிறைய உள்ளர்த்தங்களில் நிறைய இதில் வந்து அவங்க எத்தராஸ் செஞ்சுருக்காங்க. அவருடைய ரத்தில் 1403 பிரசுரமும் செஞ்சுருக்காங்க. அதனுடைய பேர்னா ஹிவாரு மஅல் மாலிகி ஃபி ரத்தி முன்கிராத்திஹி வ தலாலாத்திஹி. நல்லா உலமாக்களுக்கு தெரியும் அதோட அர்த்தம் என்ன. அதனுடைய பேர் வச்சாங்க. இஸ் கிதாப் के मुकदमे में कादी कुदात शेख अब्दुल अजीज़ इब्न बाज़ ने लिखा. அதாவது காதி குதாத் யாரெல்லாம் இவங்க புகழ்கிறாங்க பாருங்கள், இப்னு பாஸை புகழ்கிறாங்க. அவர் என்ன எழுதினார் அப்படின்னா, मोहम्मद अलवी मालिकी साहब की लिखी हुई किताबों में मौजूदा बहुत सी काबिल नकीर बातों पर मैं मुत्तला हुआ. முகமது இப்னு அலவி மாலிகி அவர்கள் எழுதிய கிதாப்களில் நிறைய அதாவது விமர்சனத்துக்குரிய விஷயங்களில் பற்றி எனக்கு தெரிய வந்தது. इन किताबों में सबसे मुकद्दम उनकी वो काबिल मुजम्मत किताब है जिसका नाम उन्होंने अज़्ज़खाइरुल मुहम्मदिया रखा है. இந்த புத்தகங்களிலேயே பழிக்கப்படக்கூடிய விஷயமான அந்த புத்தகம் என்னவென்றால் அதோடைய பேர் अज़्ज़खाइरुल मुहम्मदिया அப்படின்னு வச்சாங்க. उन काबिल नकीर बातों में एक ये है कि इस किताब में रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की तरफ ऐसी सिफ़ात की निस्बत की गई है जो महज अल्लाह सुब्हानहु व तआला के खसाइस में से हैं. அதுலேருந்து ஒரு மோசமான வார்த்தைகள் அந்த கிதாபில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு மோசமான விஷயம் என்னென்றால் சில சிஃபத்துகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தொடர்புபடுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிஃபத்துகள் என்ன, அல்லாஹ்வுக்கே உரித்தான அந்த சிஃபத்துகள். மசலன் ये कि आसमानों और ज़मीन की कुंजियाँ रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास हैं. உதாரணத்துக்கு வானம் பூமியுடைய சாவிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஹதீஸ்லேருந்து சாபித் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறத நம்ம இது பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அவர் அல்லாஹ் அலமி மாலிகி ரஹ்மத்துல்லாஹி ஊதித்து மஃபாத்திஹு ஹஸாயினுல் அர்த் என்று வரக்கூடிய ஹதீஸுங்களாக இருக்குது. சரி, அது இவர் எழுதுறதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போகலாம். அவர் ஏகே ஆப் ஜன்னத் கி ज़मीन बतौर जागीर दे सकते हैं. அதே போலவே சொர்க்கத்துடைய பூமியை யாருக்கு வேணாலும் அதிபதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கலாம் அப்படின்னு. और एक आप गैब और रूह और उन 5 चीज़ों का इल्म जानते हैं जिनके जानने को अल्लाह ताला ने अपने लिए ख़ास कर रखा है. அதே மாதிரி பெருமானார் மறைவான விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். ரூஹுடைய ஹகீகத் என்ன அதுவும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அதே மாதிரி அல்லாஹ் தனக்கே கிட்டு வைத்திருக்கிற 5 விஷயங்கள் இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ்ஸா என்று வரக்கூடிய அந்த வசனம், அதில் அந்த விஷயங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அலவி மாலிகி சாஹிப் கே நஸரியாத் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் போடுறார், அவருடைய சித்தாந்தங்கள் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி. मैं ज़ैल में अलवी साहिब के चंद बातिल नज़रियात उनकी किताब कुतुब के हवाला से पेश किए जाते हैं. அவங்க கிதாப்லேருந்து இது சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஹர் ஷே கா இல்ம் தியா கயா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எல்லா வஸ்துக்களின் இல்மும் கொடுக்கப்பட்டிருக்கு. வஊதியா இல்மு குல்லி ஷைஇன் ஹத்த ரூஹ் வல் ஹம்ஸ் அல்லதி ஃபி ஆயா இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா. அந்த நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இல்மு கைப் தியா கயா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸாஹைருல் முஹம்மதியா அப்படின்னு சொல்லி அதில் இருந்து சொல்கிறாங்க. அடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்மு கைப் மறைவான, இதெல்லாம் வந்து தேவபந்திகளுக்கு மாற்றமான விஷயங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கொள்கை தான் அப்படின்னு சொல்கிறார். சரி, வகம் மின் உமூரின் ஜா மா யதுல்லு அலா அன்னஹா ஹக்குல்லாஹி சுப்ஹானஹு தஆலா வலாக்கின்னஹு சுப்ஹானஹு தஆலா மன்ன பிஹா அலா நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைரா ஃபமின்ஹா இல்முல் கைப் இலா ஆখিরিஹி. நிறைய விஷயங்கள் இது அல்லாஹ்வுக்கே உரித்தான விஷயங்களாக இருக்குது, அல்லாஹ்வுடைய ஹக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அல்லாஹ் தாலா பேருபகாரம் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் மற்றும் மற்றவர்களுக்கும் அந்த விஷயங்களை கொடுத்துருக்கான். அதில் ஒன்றுதான் மறைவான ஞானம் என்று அவர் எழுதக்கூடிய அந்த விஷயம். அதை தர்ஜமாவும் பண்ணியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கி ரூஹே முபாரக் ஹர் ஜகா ஹாதிரோ நாதிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித ஆத்மா ரூஹ் ஷரீஃப் எல்லா இடத்துலையும் ஹாதிர் நாதிராக இருக்கிறது. வரூஹானியத்துல் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிருன் ஃபி குல்லி மகான் ஃபஹியா தஷ்ஹது அமாகினல் ஹைர் வ மஜாலிஸல் ஃபضல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித ரூஹ் இது வந்து எல்லா இடத்துலையும் ஹாதிராக இருக்கிறது. அது வந்து நல்ல இடங்கள்லையும் அதே மாதிரி கிருபையுள்ள மஜ்லிஸ்கள்லையும் அல்லாஹ்வுடைய கிருபை ஏற்படுகின்ற மஜ்லிஸ்லையும் அது ஹாதிராக இருக்குது. அதை வந்து அங்கே வந்து ஹாதிராக இருக்கிறது, அதை வந்து பார்க்குறது நாதிராக இருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய விஷயம்.
ஜாயிஸ் है कि अल्लाह पर நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் के नाम की कसम खाई जाए. அல்லாஹ்வின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தியமிட்டு சொல்வது இது கூடும். और किसी के लिए जायज़ नहीं. ஆனால் மற்றவர்களுக்கு இது கூடாது, மற்றவர்களுக்காக இது கூடாது அப்படின்னு ज़ख़ाइर मोहम्मदिया அவர்களே சொல்லுங்க. इसके अलावा भी बेशुमार बातिल नज़रियात उनकी कुतुब में दर्ज हैं. तवालत के खौफ से उन्हीं पर इक्तिफ़ा किया जाता है. இதை போல் நிறைய தவறான கொள்கைகள் சித்தாந்தங்கள் அவருடைய கிதாபில் இருக்குது. நீண்டு போயிடும் அப்படின்றதுனால இதன் மீது நான் வந்து इख्तिसार செய்கிறேன், इक्तिफ़ा செய்கிறேன் அப்படின்ட்டு. इन अक़ायद की बिना पर सऊदी उलमा मोहम्मद अलवी मालिकी को बिदअती और अहले सुन्नत से खारिज समझते हैं. उन्हीं बातिल नज़रियात की वजह से हमारे अकाबिर अलवी मालिकी साहब को बिदअती और अहले सुन्नत से खारिज करार दिया है. பார்த்தீங்களா, தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த கொள்கைகளின் மூலமாக சவுதியுடைய உலமாக்கள் முகமது அலவி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பிதாத்தி, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் சொல்கிறேன், அவங்க சொல்ல பிதாத்தி சுன்னத் ஜமாத்தை விட்டு வெளியேறிவர் அப்படின்னு சொன்னாங்க. இதே தவறான சித்தாந்தங்கள் கொள்கையின் மூலமாக நாங்களும் நம்ம எங்களுடைய அக்காபிர்களும், அதாவது தேவபந்துடைய அக்காபிர்களும் அவரை பிதாத்தி மற்றும் சுன்னத் ஜமாத்தை விட்டு வெளியேறியவர் அப்படின்னு சொல்கிறோம். 1405 में मोहम्मद अलवी मालिकी साहब ने अपने मुखालिफिन के जवाब में एक किताब मफाहीम यजिब अन तुसह्हा பாருங்க இதில் வருது. 1405 முகமது அலவி மாலிகி தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக मफाहीम यजिब अन तुसह्हा வை प्रसुरिताர்கள் शाये की और उसके लिए मुख्तलिफ मुल्कों के उलमा से तकारीज़ व तस्दीक़ात हासिल की. ये तकारीज़ 62 सफ़ात पर फैली हुई है, जबकि बाज़ तकारीज़ की शाद से तिवालत के सबब माजरत कर ली गई है. तवालत के सबब माजरत कर ली गई है. அதே மாதிரி இந்த தக்ரீதை வந்து 62 பக்கங்கள் கொண்டதாக இருக்குது. மற்ற தக்ரீது இருந்துச்சு, ஆனால் இதை நீண்டு போயிடும் அப்படின்னால மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு அப்படின்ட்டுருக்கு. तस्दीक़ात लिखने वाले என்ன சொல்கிறாரு பாருங்கள், तस्दीक़ात लिखने वाले बाज़ तो शुरू ही से बिदाती हैं. அதில் யாரெல்லாம் தஸ்தீக் பண்ணியிருக்காங்க இந்த மௌலானா தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய சித்தாந்தம் என்ன, தஸ்தீக் எழுதக்கூடியவர்கள் முதல்லேருந்தே பிதாத்திகள். அவர் பாஸ் ஜதீத் கிஸ்ம் கே ப்ரொஃபஸர் हैं. ஆனால் சிலர் என்ன இப்போ புதுசாக உருவாகிய ப்ரொஃபஸர்கள், ஆலிம் கிடையாது ப்ரொஃபஸர்கள் அப்படின்னு சொல்கிறார். उनमें से कुल या बास की काविशों से पाकिस्तान के बाज़ अकाबिर मोहतमिम और ख़तीब हजरात से भी तस्दीक़ात व तक़रीज़ात हासिल हो गई. அப்போ அவங்களிலிருந்து எல்லோர் மூலமாகவும் சிலர் மூலமாகவும் பாகிஸ்தானுடைய சில முஹத்தமீன் பெரிய 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 முஹத்தமீம்கள் खतीबமார்கள் அவர்களிடத்திலிருந்தும் தஸ்தீகாத்தும் தக்ரீதும் வாங்கிட்டாங்க. जिन्होंने पढ़े बगैर महज इन हजरात पर एतमाद किया और अगर किसी ने किताब पढ़कर कुछ मुतनब्बह की, जैसा कि शेखुल इस्लाम मौलाना मुफ्ती मोहम्मद तकी उस्मानी मद्दज़िल्लहु ने की, तो उसको सिरे से किताब में शाये ही नहीं किया. அதாவது அதில் சிலர் படிக்காமலே இந்த இவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு என்ன பண்ணீங்க, தக்ரீஸ் எழுதிட்டாங்க. சிலர் கிதாபை படித்தாங்க, படித்து அதில் வந்து தம்பி செஞ்சாங்க, இதில் இந்தந்த தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பி சொன்ன. எப்படி உதாரணத்துக்கு ஷேகுல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி முஃப்தி தக்கி உஸ்மானி அவர் என்ன பண்ணார், அவர் இதில் எழுதினார் அப்படின்னா அதை வந்து இந்த கிதாப்லேயே போடலை, தக்ரீஸ் எழுதவே இல்லை. அப்போ தக்கி உஸ்மானி இருக்கிறதா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தம்பி செஞ்சுருக்காங்க, இந்த கொள்கையில் மாற்றமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறார், சஃப்தர் அவருடைய பேரன் சொல்கிறார். मोहम्मद अलवी मालिकी साहब ने बहुत सी तकारीज़ महज इसलिए शाये की हैं ताकि अपने मुखालिफ सऊदी उलमा को ये तासुर दे सकें कि तुम ही गलती पर हो, मैं तो दुनिया भर के उलमा की तायद हासिल, मुझे दुनिया भर की उलमा की तायद हासिल है. இப்போ நிறைய தக்ரீது எதுக்காக அவங்க பிரசுரித்தார் என்றால், அலவி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலமா சவுதியுடைய உலமாக்களுக்கு இது தெரியப்படுத்து தாசுர் கொடுக்கறதுக்காக, நீங்கள் தான் தவறில் இருக்கீங்க பாருங்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உலமாக்கள் என்னுடைய தாயிதில் தான் இருக்காங்க, என்னுடைய கொள்கையில் தான், அதுக்கு தான் தாயித் செய்கிறாங்க அப்படின்னு. लेकिन अल्लाह सुब्हानहू तआला ने अपने दीन की हिफाजत का ज़िम्मा खुद लिया है. ஆனால் என்ன எழுதுறாங்க பாருங்கள், அல்லாஹ் தாலா தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது தன் மீது அல்லாஹ் தாலா கடமையாக்கியிருக்க, தன் மீது அது அவனே வந்து நான் என்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். सऊदी अरब में भारी भरकम तकारीज़ के साथ इस किताब की इशाअत के बाद
जब अलवी साहब के हामियों ने पाकिस्तान में मफाहिम यजिब अन तुसहा का उर्दू तर्जुमा इस्लाह मफाहिम के नाम से शाये किया तो अहले हक़ को उसी वक्त खटका कि शिर्क व बिदअत को असल दीन बताया जा रहा है ना। அதாவது சவுதியில் இந்த கிதாபை பிரசுரித்த பிறகு அலவி மாலிக்கியை நேசிக்கக்கூடியவர்கள் நேசிக்கக்கூடியவர்கள் பாகிஸ்தானில் நாங்கள் மஃபாயிம் எஜிபான் துசஹா உடைய தர்ஜுமா உருது தர்ஜுமா இஸ்லாய மஃபாயிம் என்ற பெயரில் பிரசுரித்தார்கள். அப்பொழுதே ஹக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தெரிஞ்சு ஷிர்க்கை என்ன சொல்லியிருக்காரு, இவர் ஷிர்க்கையும் பிதாத்தையும் அஸ்லு தீனாக இந்த கிதாபில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க துனாச்சே காயிதே அஹ்லே சுன்னத் ஹஜரத் மௌலானா காதி மஸஹர் ஹுசைன் ரஹமத்துல்லா அலை, ஷஹீத் இஸ்லாம் ஹஜரத் மௌலானா முகமது யூசுஃப் லுதியானவி ரஹமத்துல்லா அலைன்னு போட்டிருக்காங்க, நமக்கு படிக்க தேவையில்ல. ஹஜரத் மௌலானா முஃப்தி அப்துல் ஷக்கூர் திருமிதி, முஹக்கிக்குல் அஸ்ர் ஹஜரத் மௌலானா முஃப்தி அப்துல் सत्तार, अमीन मिलत मौलाना मोहम्मद अमीन सफदर उकाड़वी वगैरहुम अकाबिर ने बर वक्त इनकी हजरात की गिरफ्त की और अपने मज़ामीन व फतावा व रसाइल में अवामुन्नास को इस बात से बखूबी आगाह किया इसके इस्लाह मफाहिम शिर्क व बिदात पर मबनी अकायद व अमाल का पुलिंदा है जिस पर तौहीद व सुन्नत का लेबल लगा दिया गया है. இந்த இந்த பேர் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, தேவபந்துடைய பெரியார்கள். நாங்கள் இந்த கிதாப் பிரசுரம் ஆன பிறகு நம்ம அவாம்கள் என்ன பண்ணிட்டாங்க, இது தௌஹீது சுன்னத் என்று லேபிள் ஒட்டப்பட்ட ஷிர்க் பிதத்தை உள்ளடக்கிய விஷயங்களாக கொண்ட இந்த கிதாபாக இருக்கிறது அப்படின்னு அவங்க அவாம்களை தம்பீஹ் செஞ்சாங்க. और सिर्फ इसी पर बस नहीं बल्कि मौलाना अजीज़ुर रहमान हज़ारवी मद्दज़ल्लहु ने इन्हीं बातिल अकायद और नज़रियात पर मुश्तमिल एक रिसाला खुद तरतीब देकर शाये किया जिसका नाम अकाबिर का मसलक व मशरब रखा, जिसका तहकीकी और मुदल्लल जवाब फ़क़ीहुल असर हज़रत मौलाना मुफ्ती अब्दुल शकूर ने रिसाला अकाबिर का मसलक व मशरब पर एक तहकीकी नज़र के नाम से दिया. இது மட்டும் இல்லாமல் மௌலானா அஜீஸுர் ரஹ்மான் ஹஸார்வி எழுதினார் இல்லையா, எங்களுடைய மஸ்லக்குடைய பெரியார்களுடைய கொள்கைகளும் இப்படி தான் அப்படின்னு எழுதினார் இல்லையா, தேவபந்திகளை புகழ்ந்து எழுதினார் இல்லையா, மஃபாஹிமில் எழுதினார் இல்லையா. அவர் என்ன பண்ணார்னா இந்த தவறான கொள்கைகள் தவறான சித்தாந்தங்களை கொண்ட ஒரு ரிசாலாவை தர்த்தீப் கொடுத்து என்ன பண்ணார், அதோடைய பேர் அகாபிர் க மஸ்லக் வ மஷ்ரப் என்ற பேரில் அவங்க என்ன பண்ணார் பிரசுரித்தார். அதற்கு தஹ்கீக்காக முதல்லலாக பதில் என்ன பண்ணார் இவர் தேவபந்தி முஃப்தி முகமது அப்துல் ஷக்கூர் அவர் கொடுத்தார். அதோட கிதாபுடைய பேர் ரிசாலே அகாபிர் கா மஸ்லக் வ மஷ்ரப் पर एक तहकीकी नज़र அப்படின்னு அந்த கிதாப் எழுதினார். जिसे जामिया खालिद इब्न वलीद ज़िला दिहाड़ी का मुदीर हज़रत मौलाना फ़कीर अहमद कासिम साहब मद्दज़ल्लहु ने शाये किया. ज़फ़र अहमद कासिम அவங்க இதை பிரசித்தார்கள். इसी की इब्तिदा में हज़रत तिर्मिज़ी लिखते हैं, அதனுடைய முன்னுரையில் என்ன சொல்கிறார், इब्तिदाल என்ன சொல்கிறாருன்னா, कुछ अरसा से एक रिसाला अकाबिर का मसलक व मशरब के नाम से शाये हो रहा है. சில நாட்கள்லேருந்து ஒரு ரிசாலா அதனால் அகாபிருடைய மஸ்லக் மற்றும் மஷ்ரப் என்ற பெயரில் ஒரு பிரசுரிக்கப்படுகிறது. जिसके सरे वर्क पर लिखा हुआ है मुरत्तिबा पीर तरीक़त हज़रत मौलाना अजीज़ुर रहमान हज़ारवी दामत बरकातुहुम सुन्नी हनफ़ी चिश्ती क़ादरी नक्शबंदी खलीफ़े मुजाज़ कुतुबुल अक़्ताब हज़रत शेखुल हदीस मौलाना मोहम्मद ज़करिया साहब मुहाजिर मदनी क़ुद्दिस सिर्रहू. அதனுடைய டைட்டிலில் இந்த பேர் யார் எழுதினா அப்படின்னு, இவர் யாருடைய खलीफा ஜக்கரியா காந்தல்வி ஃபதாயில் அமல் எழுதினார் இல்லையா, இவங்களுடைய வேதநூல் எழுதினார் இல்லையா, அவருடைய खलीफा. देख कर ताजुब हुआ कि हमारे अकाबिर की तरफ वो मसलक वो मशरब इस रिसाला में मंसूब किया जा रहा है जिसकी हमारे अकाबिर हमेशा पुरजोर तरदीद करते रहे हैं. அதாவது நம்முடைய மஷாயிக்மார்கள் நம்மளுடைய பெரியார்கள் இடத்துல வாழ்நாள் முழுவதும் அவங்க கடினமாக எந்த விஷயங்களை ரத்து கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்களை அவங்களோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அவங்களுடைய கொள்கை இல்லை, அதுக்கு ரத்து கொடுத்துருக்காங்க. அது कुतुब फतावा लबरेस नीज़ दूसरी किताबें इस मसलक व मशरब की तरदीद से याद की तरदीद में ही गुजरी है. எங்களுடைய அகாபிருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பிதாத்துகளுக்கு இந்த புதுமையான விஷயங்களுடைய தர்தீதில் தான் அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தர்தீத் செஞ்சு செஞ்சு உनको उनका आमिल या कायल करार देना नियायत दर्जा धायत ताज्जुब है. அப்படிப்பட்ட விஷயங்களை
இதன் மீது அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க, இது தோதுவாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஹஸ்ரத் तिरमिज़ी रहमतुल्लाह अलैह इस रिसाले के पेश लफ्ज़ में कायदे अहले सुन्नत मौलाना कादी मज़हर हुसैन तहरीर फरमाते हैं. இந்த முன்னுரை, இந்த திருமிதியுடைய இந்த கிதாபுடைய ரிசாலாவுடைய முன்னுரையில் காதி மதர் हुसैन இவர் யாருன்னா हुसैन अहमद टांडवीயுடைய खलीफा मुजाज அவர் என்ன எழுதுறாருன்னா मौलाना अजीज़ुर रहमान साहब का रिसाला का असल मौजू देवबंदी बरेली का इत्तिहाद है. என்ன சொல்கிறாரு, அசீசுர் ரஹ்மான் சாஹிபுடைய அந்த கிதாபுடைய உண்மையான மௌது என்னவென்றால் தேவ்பந்தி மற்றும் பரேல்வி இவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான். இதுதான் உண்மையான. चुनाचे लिखते हैं कि अंग्रेज़ के ख़िलाफ़ जंग आज़ादी के बाद अहल सुन्नत वल जमात में दो गिरोह बन गए जो हकीकत में उसूल और फ़ुरूक़ के एतबार से एक ही थे, अगरचे आपस में मिजाज और मशरब में मामूली फ़र्क था. என்ன எழுதுறாருன்னா வெள்ளக்காரனுக்கு எதிராக ஃப்ரீடம் ஃபைட் இருக்கு இல்லையா, அதற்கு பிறகு அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தில் 2 கூட்டம் உருவாகிவிட்டது. ஆனால் உண்மையில் பார்த்தா உசூல் ஃபுரூவில் வந்து அவங்க ஒன்று தான். ஆனால் மஷ்ரப் மிசாஜில் கொஞ்சம் லேசாக வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷஹீத் இஸ்லாம் மௌலானா मोहम्मद यूसुफ लुधियानवी इस्लाह मफाहिम पर तबसरा फरमाते हुए लिखते हैं. யூசுஃப் லுதியான்வி இவர் பெரிய ஆலிம். அவர் என்ன எழுதுறாருன்னா இஸ்லாஹ் मफाहिम அதில் तबसरा செய்து इस्लाह मफाहिम दरअसल बरेली मकतब फ़िक्र के एक फाजिल और जनाब अहमद रज़ा ख़ान साहब बरेली के एक गाली अक़ीदतमंद की तालीफ़ है. அது சொல்கிறாரு இஸ்லாஹ் मफाहिम உண்மையிலேயே பரேல்வி மக்தபே ஃபிக்ர் பரேல்வி சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு ஃபாதில் ஜனாப் அஹமது ரஸா கான் சாப் பரேல்வி உடைய ஒரு அவர்கள் மீது அதிகமாக அகீதத் கொண்ட ஒருடைய தாலீஃபாக இருக்குது. அவரால் எழுதப்பட்ட விஷயம் जो बरेली अकायद और नज़रियात की शाद के लिए मुरतब की गई है. பரேல்வியுடைய கொள்கையை பரப்புவதற்காக வேண்டி சித்தாந்தங்களை பரப்புவதற்காக வேண்டி இது பிரசுரிக்கப்பட்டிருக்கு. इस किताब का मुद्दा सिर्फ सलफ़ियों की तशद्दुद की इस्लाह नहीं बल्कि उसका असल हदफ देवबंदी हजरात के मुकाबले में बरेली हजरात के नुक्ता नज़र की भरपूर हिमायत व तायीद है. இந்த கிதாபுடைய அசல் முத்தா என்னவென்றால் அசல் மக்சத் என்னவென்றால் இது வந்து சலஃபி அவங்களுடைய கடின போக்கு இஸ்லா செய்வதல்ல, மாறாக அதனுடைய அசல் நிஷானா அப்படின்னு சொல்லுவோம். அது என்னவென்றால் தேவ்பந்தி ஹசராத் கே முகாபலே மே தேவ்பந்தி அதாவது பரேல்விகள் வந்து தேவ்பந்தியை காட்டிலும் அவங்களுடைய சித்தாந்தங்கள் தான், அதைத்தான் இது வந்து முழுமையாக ஆதரிக்கக்கூடிய விஷயங்கள் தாயீத் செய்யக்கூடிய விஷயமாக இந்த கிதாபில் இருக்குது. किताब में 12 मुस्तअमल जाहिल गबी कम फहम बद फहम वग़ैरह अल्फाज के तकरार से मकसूद दरअसल अकाबिर देवबंद कुतुबुल इरशाद हज़रत मौलाना रशीद अहमद गंगोही और हमारे शेखुल बरकतुल असर मौलाना मोहम्मद ज़करिया मुहाजिर मदनी तक तमाम अकाबिर की तजहील व तहमीक है. அப்போ இந்த கிதாபில் வந்து நிறைய அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன ஜாஹில் என்ற வார்த்தை, அதே மாதிரி கபி என்ற வார்த்தை முட்டாள் என்ற வார்த்தை, கம் ஃபஹம் அறிவு கட்டவர், பத் ஃபஹம் என்ற இந்த வார்த்தையெல்லாம் யார் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது அப்படின்றால் மௌலானா ரஷீத் அஹமத் கங்கோயி ஜக்கரியா காந்தலி போன்றவர்களை ஜாஹிலாக்குவது, அவங்கள முட்டாள் அப்படின்னு சொல்வதாக இருக்கிறது அப்படின்னு இவங்க எழுதுகிறாங்க. அப்போ அந்த கிதாபை வந்து இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. एक साहब के ख़त के जवाब में हज़रत शहीद तहरीर फरमाते हैं इस्लाह मफाहिम के ज़रिए इन हज़रात ने देवबंदी हल्का की इस्लाह का बेड़ा उठाया है. इस्लाह मफाहिम எழுதுறாங்களே அந்த கிதாப், இதன் மூலமாக தேவபந்தை சார்ந்தவர்கள் அவங்களை இஸ்லாह செய்ய வேண்டும் அப்படின்னு இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. जिसका मतलब ये हुआ कि दोनों फरीक़ों के दरमियान इख्तलाफ व निज़ा का जो मैदान कारज़ार पौन सदी से गर्म रहा है इसमें गलती अकाबिर देवबंद ही की थी. अब ये हजरात चाहते हैं कि देवबंदियों को उनकी गलती का एहसास दिलाकर इस गलती की इस्लाह पर आमादा किया जाए. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நூற்றாண்டுகளாக தேவபந்து மற்றும் பரேலியில் இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது இல்லையா, இதில் வந்து தவறு யார்கிட்ட இருக்குன்னா தேவபந்து கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நினச்சி அதனால் அவங்கள இஸ்லா செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு இஸ்லாஹ் மஃபாஹிம் அந்த கிதாபுக்கு அவங்க எழுதுகிறாங்க. कायदे अहले सुन्नत मौलाना कादी मज़हर हुसैन हक़
यार में अलवी मालिकी की हकीकत वाशगाफ करते हुए तहरीर फरमाते हैं. என்ன எழுதுறார், இது எல்லாமே வந்து சர்ஃபராஸ் சஃப்தருடைய பேரன் எழுதுறார். ஹக் 4 யார் என்ற கிதாபில் காதி மதர் ஹுசைன், யார் இந்த ஹுசைன் அஹமத் டாண்டவியுடைய ஹலிஃபே முஜாஸ், அவர் என்ன எழுதுறாரு, அலவி மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய ஹக்கீகத் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அலவி மாலிகி சாஹிப் न सिर्फ कट्टर बरेलवी हैं बल्कि फनाफिल बरेलवियत हैं. அலவி மாலிகி சாஹிப் வெறும் கட்டர் அதாவது மிகவும் பிடித்தமான, மிகவும் வந்து கெட்டியான உறுதியான பரைல்வி மட்டுமல்லாமல் அவர் ஃபனாஃபில் बरेलवियத்தாக இருக்கிறார். चुनांचे एक मौका पर जनाब अलवी मालिकी साहब ने बरेलवी के मजलिस में कहा, இது யார் சொல்கிறா, அவங்களுடைய கூற்று, இதை மிஸ்கவுட் பண்ணிட வேணாம். மசர் ஒரு சமயத்தில் அலவி மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பரேல்விகளுடைய மஜ்லிஸில் சொன்னார் என்ன, सैयदी अल्लामा मौलाना अहमद रज़ा ख़ान साहब फ़ाज़िल बरेलवी को हम उनकी तसनीफ़ात और तालीफ़ात के ज़रिए जानते हैं. सैयदी अहमद रज़ा ख़ान मौलाना अहमद रज़ा ख़ान फ़ाज़िल बरेलवी அவர்களுடைய தஸ்னீஃபாத், அவர்களுடைய எழுத்துக்கள் மூலமாக நாம் அவர்களை அறிகின்றோம். और अहल सुन्ना के अल्लामा, वो अहल सुन्ना के अल्लामा थे, அவங்க अहल सुन्नाவுடைய अल्लामाக இருந்தார்கள். उनसे मोहब्बत करना सुन्नी होने की अलामत है और उनसे बुग़्ज़ रखना अहले बिदात की निशानी है. அவர்களை நேசம் கொள்வதுதான் சுன்னத் ஜமாத் என்று அடையாளம் கொண்டது, அவர்களை புக்து வைப்பது இது பிதாத்தியுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னதாக இந்த தேவபந்தி எழுதுகிறார். गर्ज के अकाबिरीन ने उनका ताक़ुब जारी रखा यहाँ तक कि इस दुनिया से रुखसत हो गए. இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை அலவி மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எதிராகத்தான் இருந்தாங்க தேவபந்துடைய உலமாக்கள் இருந்தாங்கள். आज इन हजरात में से कोई इस दुनिया में नहीं, लेकिन उनकी तालीफ़ात और मज़ामीन और फतावा और मज़ामीन रहती दुनिया तक आने वालों को हकीकत हाल से बाखबर करती रहेंगी. இன்று அவர்கள் உயிரோடு இல்லை, ஆனால் அவர்களுடைய எழுத்துக்கள், அவங்களுடைய கட்டுரைகள், அவங்களுடைய ஃபதாவாக்கள் இந்த உலகம் இருக்கும் வரை வரக்கூடியவர்களை உண்மையான ஹக்கீக்கத் என்ன அப்படின்னு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு போட்டு இப்போ இதுக்கு எழுதினார் இல்லையா மௌலானா அசீஸுர் ரஹ்மான் ஹசார்வி का रुजू इलल हक, हक्किन पक्कम तिरुम्बुदल அப்படின்னு ஒரு இது போட்டு अकाबिरीन की मजबूत गिरफ्त और अल्लाह के खुसूसी फ़ज़ल व करम के नतीजे में मौलाना मौसूफ़ ने अलवी मालिकी साहब के नज़रियात से तहरीरी रुजू करते हुए अपनी तरतीब शुदा किताब अकाबिर का मसलक व मशरब की इशाअत न सिर्फ रोक दी है बल्कि अपने तमाम मुरीदीन और मुताल्लिक़ीन को वो किताब पढ़ने से मना फरमा दिया है. அப்போது பெரியவர்கள் கடினமாக அவர்களை பிடித்ததின் காரணத்தினால, அல்லாஹ்வுடைய கிருபை ஏற்பட்டதின் காரணத்தினால இவர் அசீஸுர் ரஹ்மான் அவங்க வந்து தன்னுடைய சித்தாந்தங்கள், தங்களுடைய எழுத்துக்களிலிருந்து ருஜூ செஞ்சிட்டாங்க. அவர் தர்த்தீப் செஞ்சார் இல்லையா அந்த கிதாப் அகாபிர் கா மஸ்லக் வ மஷ்ரப், அதை வந்து பிரசுரிப்பதை விட்டும் தடுத்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய முரீதீன்கள், தன்னை சார்ந்தவர்களை இந்த கிதாபை படிக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ராகிம் ने बजाते खुद उनका रुजू नामा तो नहीं देखा, वालिद मुकर्रम मद्दज़िल्लहु की ज़बानी मालूम हुआ कि उस पर ये अल्फाज दर्ज है जो वालिद मुकर्रम मद्दज़िल्लहु ने बजाते खुद देखे हैं. मैं अपनी तमाम साबिक़ा तहरीरात से रुजू करता हूँ. நான் அவருடைய ருஜுவை பார்க்கல, ஆனால் என்னுடைய தகப்பனார் அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்க பார்த்ததாக நான் என்னுடைய பிந்திய எல்லா எழுத்துக்கள், நான் எழுதிய எல்லா எழுத்துக்களையும் விட்டும் நான் ருஜு செய்கிறேன். इंतज़ार बाकी है அப்படின்னு சொல்லிட்டு अब हम इंतज़ार में हैं कि कब हज़रत हज़ारवी मद्दज़िल्लहु तरफ से इन नज़रियात की फ़र्दन तरदीद और अकाबिरीन के मसलक की वजाहत सामने आती है. खुदा करे कि मौलाना मद्दज़िल्लहु जल्द ही इस फ़र्ज़ को सर अंजाम देकर तमाम हुज्जत इत्माम हुज्जत फरमा दें, आमीन. நான் சொல்கிறாரு, இப்போ என்ன இருக்குது, தனித்தனியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த சித்தாந்தங்களை ரத்து செஞ்சு தன்னுடைய அகாபிருடைய மஸ்லக்கை தெளிவுபடுத்தி அதை எப்போ ஹசார்வி அவர் வந்து செய்கிறார் அப்படின்னு நாம் அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா மௌலானா வந்து மிக விரைவில் இந்த ஃபர்தான காரியத்தை இதை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு பூர்த்தி செஞ்சு அதை முடிக்கணும் அப்படின்னு நாம் இன்தஜார் செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்ததாக இமாம் அஹ்லே சுன்னத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கா மௌகிஃப், யார், சர்ஃபராஸ் சஃப்தர் அவருடைய
सिद्धांत அவருடைய மௌகிஃப் என்ன? हज़रत दादा जान रहमतुल्लाह अलैह ने अपने ज़ौक़ व आदत के मुताबिक इस मकाम पर भी हक़ और अहले हक़ की तायद व तस्वीब फरमाई और उन्हीं का साथ देते हुए इस्लाह मफ़ाहिम और अलवी साहब की दीगर कुतुब में मौजूद बातिल नज़रियात से बरात का इजहार फरमाया। இப்போ தாதா பாட்டனார் என்ன பண்ணார், அவர் இந்த இஸ்லாஹ் மஃபாஹிம் மற்றும் அலவி சாஹிப் அவருடைய மற்ற கிதாப்களில் இருக்கக்கூடிய தவறான சித்தாந்தங்கள் தன்னை விலக்கி கொண்டார்கள்। चुनांचे गुज़श्ता साल राकिब ने अम्मे मुकर्रम शेखुल अज़ीज़ हज़रत मौलाना अब्दुल कुद्दूस खान कारिन से बज़रिए फ़ोन इस बाबत सवाल किया कि अलवी मालिकी के बारे में दादा जान का क्या मौक़िफ़ है। அதனால் என்ன சொல்கிறேன், இது என்னுடைய சாச்சா, அவருடைய பேர் அப்துல் குதுஸ் சாப், அவரிடத்துல ஃபோன் செய்து நான் கேட்டேன், என்னுடைய பாட்டனார் அவர் अलवी मालिक பற்றி அவர் என்ன मौक़िफ़ வச்சிருக்காரு। तो उन्होंने फरमाया वही जो हज़रत कादी साहब और मौलाना मोहम्मद यूसुफ़ लुधियानवी रहमतुल्लाह अलैह का है। அப்போ என்ன मौक़िफ़ कादी मदर हुसैन साहब அவங்களும் यूसुफ़ लुधियानियोடைய मौक़िफ़ என்னவோ அதுதான் அப்படின்னு சொல்லி मैंने अर्ज़ किया कि नाना जी और हज़रत लुधियानवी रहमतुल्लाह अलैह तो उनको बिदाती और अहले सुन्ना से खारिज समझते हैं। நான் சொன்னேன், என்னுடைய பாட்டனார் அதாவது நானா தாய் வழி பாட்டனார் அவரும் யூசுஃப் லுதியானி இவங்க ரெண்டு பேரும் அவரை பிதாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க, அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்தை விட்டு வெளியேறிவர் அப்படின்னு சொல்கிறாங்க। तो फरमाया वह अहले सुन्ना से खारिज ही हैं। यार अलवी मालिकी अहले सुन्नत जमाத்தை விட்டு வெளியேறியவர் தான்। और अब्बा जी रहमतुल्लाह अलैह का भी बेआईनी ही वही मौक़िफ़ है जो उन बुज़ुर्गों का था। அப்போ என்னுடைய தந்தையார் அதாவது சர்ஃபராஸ் சஃப்தர் அவருடைய மௌक़ிஃபும் இந்த பெரியார்களுடைய मौक़िफ़ தான்। उसके चंद रोज़ बाद जब अहकर ने हज़रत दादा जान रहमतुल्लाह अलैह के पास खक्कड़ हाज़िरी दी और अलवी मालिकी साहब की बाबत सवाल की तो फरमाया मेरा वही नज़रिया है जो हज़रत कादी साहब रहमतुल्लाह अलैह का था। फिर அதாவது அதற்கு பிறகு நான் என்னுடைய பாட்டனார் அதாவது சர்ஃபராஸ் சஃப்தர் அவரிடத்துல खक्कड़ என்ற இடத்துல போனேன்। அங்கே போய் अलवी मालिकी அவங்கள பற்றி நான் கேட்டேன்। तो அவங்க சொன்னாங்க, எது காதி சாபுடைய அவரை பற்றி என்ன கொள்கையோ அதுதான் என்னுடைய நதிரியாவாகத்தான் இருக்கிறது। फिर अहकर ने मौलाना डॉक्टर मुफ्ती अब्दुल वाहिद मददिल्लहू मुफ्तिया जामिया मदीना लाहौर का एक रिसाला मोहम्मद अलवी मालिकी के अकायद उनकी तहरीरात के आईने में सुनाया। तो चंद इबारतें सुनते ही दादा जान रहमतुल्लाह अलैह बोल उठे कि ये तो अहमद रज़ा से भी बड़ा बिदाती है। அப்போ இவர் டாக்டர் முஃப்தி அப்துல் வாஹித் முஃப்தி ஜாமியா மதீனா லாகூர் அவருடைய ஒரு கிதாபு முகமது अलवी मालिकी के अकायद அவங்களுடைய எழுத்துகளின் வெளிச்சத்தில் என்ற கிதாபு அவங்க எழுதுனாங்க। அதோடைய சில இபாரத்துகள் நான் படித்து காட்டிய உடனே இவர் என்ன சொன்னார், சர்ஃபராஸ் சஃப்தர் இவர் அஹமது ரज़ாவை விட பெரிய बिदअतिया இருக்கார் अलवी मालिकी। अहकर ने फ़ौरन सवाल किया जो उलमा उनकी तायद करते हैं उनका क्या हुक्म है। அவரை தாயிது செய்யக்கூடிய உலமாக்கள் அவங்கள பற்றி என்ன நிலைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது अगर वो उसकी तायद करते हैं तो वो भी वही उसी जैसे हैं। யார் அதாவது தேவபந்தி யார் தாயிது செஞ்சாலும் அவங்களும் அவங்கள போல தான், அது பெரிய பிதாத்தி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு। அப்போ தேவபந்திகளே இவருக்கு எதிராக எழுதியிருக்காங்க। அடுத்ததாக இந்த யூசுஃப் லுதியானவி அவரை பற்றி சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கூட இது பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம் அப்படின்னு இவங்க ஷஹீதே இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய இந்த யூசுஃப் லுதியானி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், அவர் அவருக்கு எதிராக சொல்லியிருக்காரு எழுதியிருக்காரு। அதில் இவர் என்ன பண்ணிட்டாரு, अलवी मालिकी रहमतुल्लाह अलैह அவங்கள பயத்து செஞ்சிட்டாரு, அவர் இடத்துல பயத்து செஞ்சிட்டார் அப்படின்னு ப்ரொபகண்டா பண்ண உடனே இவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய ஷேக்கு ஜக்கரியா காந்தல்வி அவரை தவிர மற்றவரிடத்தில் பையத்தாகணும் அப்படின்றது நான் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஜ் भी अलवी मालिकी को बरेलवी अकीदे का हामिल और मुब्तदी समझता हूँ। நான் இன்று கூட अलवी मालिकिயை बरेलवी கொள்கையை சார்ந்தவர் बिदाती என்று தான் நினைக்கிறேன்। मैंने आज तक उसकी शक्ल नहीं देखी और ना ही देखना चाहता हूँ। நான் இதுவரை அவருடைய அவன் உஸ்கி அப்படின்னா கண்ணிய குறைவான வார்த்தை, அவனுடைய முகத்தை கூட பார்க்கவும் நான் விரும்பவில்லை। अल्लाह ताला से
बिदात व हवा से पनाह मांगता हूँ और खातिमा बिल खैर की दुआ करता हूँ. அல்லாஹ் தாலாவிடத்தில் பிதாத் மற்றும் மன இச்சையிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாவல் தேடுறேன், என்னுடைய ஹாத்திமா பில் ஹைர் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குறேன். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, தேவபந்திகளுடைய கொள்கைக்கு மாற்றமானவர்கள் தான் அலவி மாலிகி ரஹமத்துல்லாஹி தஆலா அலை. இப்போ அவங்களுடைய கொள்கை தெரியாமல், சித்தாந்தங்கள் தெரியாமல், முதல்ல அவங்க உஸ்தாதாக ஜக்கரியா காந்தலியோட உஸ்தாதாக இருக்கும்போது அந்த சனதில் அவருடைய பேர் எழுதுகிறாங்க. அவருக்கு அந்த கொள்கைகள், தேவபந்திகளுடைய கொள்கைகள் அவருக்கு தெரியுமா அப்படின்றது இவங்க தான் நிரூபிக்கணும். தெரியாமல் ஒருத்தரை அவங்க தரீக்கத்தை சார்ந்தவர், அவர் இவ்வளோ பெரிய ஷேக்குடைய முரீத் அப்படின்னு நினச்சி அவரை புகழ்ந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா, அதனால் இவரும் அந்த கொள்கையை சார்ந்தவரா அப்படின்னா கிடையாது. ஏனென்றால் தேவபந்திகளே இவ்வளோ பெரிய ரத்து, பெரிய பெரிய தேவபந்திங்களே அவங்களுடைய கொள்கைக்கு ரத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மீலாது சம்மந்தப்பட்ட அந்த மஃபாஹிம் யஜிபான் துசஹா என்ற அந்த கிதாபில் மீலாது சம்மந்தப்பட்ட விஷயம் அதை அவங்க ஆதரித்து அவங்க எழுதியிருக்காங்க. சரி,